Hi friends, welcome to my channel MK DIY and Tailoring. இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ் டுட்டோரியல் வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் பண்ணுறதுக்கு அதை ஒரு ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போடுவோம். ஓகேவா? இப்போ நான் வீடியோவில் எல்லா டைப்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து சரி த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். இதுக்கு நான் A1 பிராண்ட் சரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ஃப்ரேம் கடியில் வச்சுடுங்க, நாட் போட்டுட்டு. இப்போ நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டைப் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இதை மட்டும் தான் நான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன். இந்த லைனில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வச்சு நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சரி த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எப்பயும் போல் நம்ம நீடிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டு எப்பயுமே ஆரம்பிங்க. ஓகேவா? இதுக்கு பேர் லாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போன ஸ்டிச்லேயே பேக் செயின் ஸ்டிச்சில் பார்த்துருந்தோம். லாக்னா என்னென்னு. லாக்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஓகேவா? அதுக்கு பேர் தான் லாக்கு. அது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம இந்த செயின் ஸ்டிச் வந்து இப்படி நம்ம இழுக்கும்போது நமக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக வரணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி இப்போ இதை குத்தி நம்ம எடுத்துகிட்டு திருப்பி இப்படி கொண்டு வரோன்னா இந்த ஸ்டிச் வந்து இப்படி கீழே டவுன் ஆகுதா, இந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போடணும். அப்படி போட்டால் தான் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டிச் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நான் கீழே எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், இது அதே இடத்துலையே தான் இருக்குது, கீழே மூவ் ஆகி வரலை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த லாக் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நான் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டினா தான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேக் லாக் போட்டு நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். மேலே வந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் இங்கே ஒரு லாக் போட்டிருக்கோம். திருப்பி டவுன் மேலேருந்து இப்படி கீழே கொண்டு வந்துட்டு பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இதை ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ஜரி த்ரெட் சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கும். நீங்கள் மேலே அப் டவுன் கொண்டு போகும்போதுலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஜரி த்ரெட் தான் நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் போடலாம். ஓகேவா? இப்போது கீழே டவுன்லேயும் நான் கொண்டு வந்துட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? மறுபடியும் மேலே அப்பில் கொண்டு போயிட்டு இங்கே ஒரு குட்டி லாக், திருப்பி டவுனில் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு குட்டி லாக்கு. இப்படி தான் வந்து ஜிக்ஸாக். அது ஏன் அப்படி ஜிக்ஸாக்னு சொல்கிறோன்னா, இப்படி மேலேயும் கீழேயுமா மாறி மாறி வருது இல்லையா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. ஸோ இதை வந்து எப்படி நெக்லைனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். இதை எப்படி நெக்லைனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லை பீட் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கும் கொடுக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வந்து நீங்கள் என்ன ஒர்க் வந்தனாலும் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடமும் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அளவில் இருக்கணும். இப்போ நான் வந்து ஃப்ரீ ஹேண்டடாக போடுறேன். பட் நீங்கள் ப்ளவுஸில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டோனோ ஏதோ இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோன் போட்டி நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த ஸ்டிச் போடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். என் நாட் வந்து முடிஞ்ச அளவு ரொம்ப குட்டியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்ம போட்டிருக்க அளவே வந்து அந்த இடத்துல நாட் போட்டிருக்கோனே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல நாட் போட்டிருக்கேனா இல்லையானே தெரியாது, அந்த அளவுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி போடுறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து பேக் லாக் போட்டு ஆரம்பித்தோம். இங்கே மேலே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக், திருப்பி ரிவர்ஸில் கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக், அகைன் மேலே கொண்டு போய் ஒரு லாக், கீழே கொண்டு வந்து ஒரு லாக். இதுவாக ரிப்பீட்டட் ப்ராசஸாக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட்டு முடிக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இப்போது நான் இதை வந்து இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். எப்படின்னா இப்போது இப்படி நம்ம போட்டுகிட்டே போயிருக்கோமா, இப்போ இந்த சென்டர்லேருந்து கீழே கொண்டு போகலாம். ஓகேவா? இங்கே ஒரு லாக் போட்டுக்கிறேன்.
அகெயின் கீழே கொண்டு போய் இங்கே ஒரு லாக் மேலே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக். பிகினர்ஸ்க்கு என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடும்போது தான் இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஜரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதே ஸ்டிச்சை வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இழுக்கும்போது சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதாகும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? எந்த இடத்துலையுமே லாக் போட மட்டும் மறந்துடாதீங்க. அந்த குட்டி லாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லாக்கையுமே கூட நீங்கள் வந்து எந்த அளவு குட்டியாக போட முடியுமோ அந்த அளவு குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். லாக்கை நீங்கள் பெருசாக அப்படி போடுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடம் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவு லாக்கை வந்து குட்டியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ குட்டியாக போடும்போது பார்த்திங்கன்னா சில நேரம் உங்களுக்கு அதை உள்ளே விட்றது கூட கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் முடிஞ்ச அளவு குட்டியாக போடவே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது லாஸ்ட்டாக நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டிச் அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சென்டரில் கூட ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். சைடில் வந்து ஏதாவது பீட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போது நான் இதை வந்து சின்ன சின்ன சுகர் பீட்ஸ் வந்து சைடில் கொடுக்கலாம். சென்டரில் ஸ்டோன் ஒட்டலாம். அது மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்து வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஜரி த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போது நாட் போட்டுட்டு இதை வந்து கீழே பாக்ஸில் அடியில் வச்சுக்கோங்க, ஃப்ரேம்க்கு அடியில். நான் ஏற்கனவே வந்து ஆரி டிப்ஸ்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஆரி டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது சில்க் த்ரெட்டில் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதே சேம் ப்ராசஸ் தான். சில்க் த்ரெட்டில் போடும்போது அந்த நாட் வந்து மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சில்க் த்ரெட்டில் நிறைய பேர்த்துக்கு ஏற்கனவே வந்து அந்த லைட்டாக பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை இழுக்கும்போது சில நேரம் ஒரு த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். அது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இழுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப இதாக ரஃப்பாக பிடிச்சி இழுக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே அதாவது என்ன சொல்கிறதுனா பிகினர்ஸ் எப்படி பிடிச்சி இழுப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல லாக் போட்டுடுறாங்களா, போட்டுட்டு கீழே த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கிடுவாங்க. கீழே வந்து நீங்கள் இந்த இடத்துல இழுக்கும்போது த்ரெட்டை கீழே ஃப்ரீயாக விடணும். ஓகேவா? அப்போ தான் உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இழுக்க முடியும். இப்போது இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை எவ்வளோ தூரம் இழுக்கணும் குறைக்கணும் அப்படின்றத நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க. இனிமேல் வர ஸ்டிச்சஸ்க்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச் இது மாதிரிலாம் நீங்கள் போடும் போதில் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சில்க் த்ரெட்டை நீங்கள் அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கும். அப்போ முதல்ல வந்து இந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டு பழகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட அளவு வந்து மாறக்கூடாது. கரெக்டாக எல்லா ட்ரையாங்கிளுமே சேம் சைஸில் இருக்கணும். இன்னொன்று, இப்போ சில்க் த்ரெட் நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லையா, இங்கேருந்து இந்த சைடில் மூவ் பண்ணுறோம்ல, அப்போ முதல்ல எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் மூவ் பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி டேரெக்ஷன்லேயோ இந்த மாதிரி டேரெக்ஷன்லேயோ மூவ் பண்ணாங்க. எந்த சைடு நம்ம கொண்டு போகணும், எந்த இடத்துல ஸ்டிச் வரணுமோ அந்த டேரெக்ஷன்லேயே இப்படி த்ரெட்டை வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. இப்போது எனக்கு இந்த டேரெக்ஷனில் தான் இப்போ கொண்டு வரணும், நான் இப்படி கொண்டு போனேன் அப்படின்னா திருப்பி இப்படி இழுக்கும்போது சில நேரம் த்ரெட்டு வந்து கட் ஆகும். த்ரெட்டு கட் ஆகாட்டினாலும் சில நேரம் வந்து அப்படியே பிசுறாக இருக்கும் சில்க் த்ரெட்டில். அந்த மாதிரிலாம் ஃபால்ட் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்ஷன் வந்து இழுக்கும்போது எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் கரெக்டாக வந்து நீங்கள் பிடிச்சி இழுக்கணும். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டாக நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சில்க் த்ரெட்டில் எண்ட் நாட் போடுறது சில பேருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க இப்படி சில்க் த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல. அப்போ டபுள் ஸ்டாண்ட்ஸுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் நீடில் விட்டுட்டு நீங்கள் வந்து நாட் போடுங்க. அப்போ நாட் போடும்போது இந்த மேலே பிடிச்சி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை வந்து இப்படி விரலாலேயே கீழே மூவ் பண்ணி விடுங்க. அப்படி மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. சில பேருக்கு சில்க் த்ரெட்டில் நாட் போடுறதுக்கு சுத்தமாக வரவே வராது. அப்படியே மேலே தனியாக தூக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் நல்லா நீட்டாக வந்து நாட் போட வரும். இப்படி மேலே தூக்கிட்டு நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு முந்தின லூப்புக்குள்ளே நீடியில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த லூப்பை வந்து
அப்படியே கீழே கொண்டு போயிடுங்க. அந்த லூப்பு கீழே கொண்டு போயிட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். அப்படி நாட் உங்களுக்கு மேலே இப்படி நீட்டிகிட்டு இருந்தாலும் கீழே உள்ள த்ரெட்டை கொஞ்சம் நீங்கள் நல்லா பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு வெளியே வந்து இப்படி நீட்டிட்டு தெரியாது. ஓகேவா? அதுக்குன்னு கீழே ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்காதீங்க. அந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா சில நேரம் த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஒரு கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலே அந்த மேலே தூக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து கீழே டவுனுக்கு போயிடும். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் தான். இதுக்கு தான் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஊடால நிறைய வந்து என்னென்னலாம் வந்து பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அது வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் சரி த்ரெட்டில் போட்டோம் இல்லையா, ஜிக்ஸாக்காக போட்டோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜிக்ஸாக்கில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் அதே சேம்லேயே போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எப்பயுமே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக அதுக்குரிய சென்டரில், கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் இதை வந்து கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இப்படி உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே கூட பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் போடுவீங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டிசைன் ட்ராயிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து உங்களால் எந்த டிசைனுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து போட முடியும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த இடத்துல த்ரெட்டை இழுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எடுத்துகிட்டு உங்களால் த்ரெட்டை மூவ் பண்ண முடியல அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் இப்படி கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா கலண்டுரும். அதுக்கப்புறமா திருப்பி ட்ரை பண்ணுங்கள். அந்த த்ரெட்டு வரலை அப்படின்றதுக்காக ரொம்ப பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்காதீங்க, கட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். எந்த இடத்துலையாவது உங்களுக்கு ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்துடுங்க. நீடிலேருந்து நீடில் இப்படி விட்டுட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்துடுங்க, கலண்டுடும். அதுக்கப்புறமா திருப்பி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வரமாட்டேங்குதுன்னு அப்படியே ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்காதீங்க. சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே சென்சிட்டிவானது. அதை வந்து நம்ம ரொம்ப வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா பார்த்துங்க உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஏன் ஜூமில் காமிக்கலை அப்படின்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க இல்லையா ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ஐடியாஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? எப்படிலாம் வந்து நம்ம போடலாம், இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த ஜிக்ஸாக் வந்து எப்படிலாம் போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாஸ் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பாக்ஸ் கிடைக்கும். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டிருக்கனால நீங்கள் வந்து இப்போது மல்டி கலர் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் குட்டீஸில் இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கோ, இல்லை ப்ளவுஸ்லேயும் கூட உங்களுக்கு காட்டன் சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டிசைன்ஸ் வந்து கலர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். இதை வந்து அப்ளை பண்ணும்போது பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஓகே, இதுலேயும் கூட நீங்கள் சென்டரில் இங்கே சைடில் எல்லாம் பீட்ஸ் வச்சுட்டிங்கன்னா இன்னுமே பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். ஓகே, இது ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஃபேன்சியாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் எப்படி போடலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கட் ஒர்க்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது அது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் பேக்லாக் போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஓகேவா? செயின் ஸ்டிச்சு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பழகும்போதே ஃபஸ்ட்டு பெருசாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ குட்டியாக போட முடியுதோ அந்தளவு குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் அதை டிசைன்ஸில் அப்ளை பண்ணும்போது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அப்படியே அந்த த்ரெட்டு வந்து தனித்தனியாக அப்படியே முத்தாக அழகாக பீட்ஸ் வச்ச மாதிரியே தெரியும். சில பேர் வந்து போடுவாங்க செயின் ஸ்டிச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு அந்த செயின் வந்து அப்படியே தனியாக எதாவது தெரியும், நடுவில் அந்த சென்டர் தெரியும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக போடுறீங்கன்னா அப்படியே அந்த அழகாக அப்படியே குட்டி குட்டி பீட்ஸ் வச்ச மாதிரி, மைன்யூட் பீட்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக குட்டியாக தான் போட வரும், பெருசாகவே வராது. குட்டி குட்டியாக தான் உங்கள் கை எப்பயுமே போட வரும். அதுவும் சில்க் த்ரெட்டில் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? இப்போது நம்ம இந்த ஆரஞ்சு கலர் மேலே நம்ம வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த செயின் மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த லாக் போட்டு ரிவர்ஸ் கொண்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதில் வந்து லாக் எதுவுமே போடாமல் கீழே கொண்டு வந்து ஜிக்ஸாக்காக திருப்பி கொண்டு போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. லாக் வந்து இதில் போடுறதுக்கு தேவையில்லை. ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஜிக்ஸாக்லேயே செயின் ஸ்டிச் மேலே போடுற ஜிக்ஸாக். ஓகேவா? இதுக்கு வந்து பாருங்கள், நான் லாக்கே போடலை. மேலே கொண்டு போகிறேன், திரும்பி அகைன் கீழே கொண்டு வரேன், மேலே கொண்டு போகிறேன், அகைன் திருப்பி கீழே கொண்டு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் பிகினர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் கேர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப தூரமாக போடக்கூடாது. பக்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த கட் ஒர்க்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த கிளாத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே, கீழே கொண்டு வரேன், மறுபடியும் லூப் எடுத்துகிட்டு அகைன் மேலே கொண்டு போகிறேன், திருப்பி கீழே கொண்டு வரேன், மேலே கொண்டு போகிறேன். இதே ப்ராசஸ் தான் மாற்றி வரப்போகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை வந்து வேறு கலர்ஸில் ஏன் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வேறு கலரில் போட்டு காமிக்கிறேன். இதே இது நீங்கள் வந்து கட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் கலரில் தான் போடணும். கீழே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் மேலேயும் அதே கலரில் வந்து நீங்கள் ஜிக்ஸாக் போடணும். இதே இது நீங்கள் வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி. கீழே வந்து வேறு கலர், மேலே வந்து வேறு கலர், ஜிக்ஸாக் வந்து வேறு கலர், செயின் ஸ்டிச் வந்து ஒரு கலர், ஜிக்ஸாக் ஒரு கலர், அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வேறு கலர்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் தான் மோஸ்ட்லி வந்து கட் ஒர்க்ஸ்லலாம் வந்து அதிகமாக வந்து ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் ஜரி தட்டில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப்போ எந்த ஷேப்போ வந்து ட்ரா பண்ணிட்டுனாலும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டுட்டு நீங்கள் வந்து கட் ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து முக்கியமாக யூஸ் ஆகும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் டிசைன்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து இது சில நேரம் இந்த கொடி ஒர்க்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக் கொஞ்சம் குட்டியாக போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே குட்டி பீட்ஸ் வச்ச மாதிரியே வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்டெம்ஸ் அந்த மாதிரி வர இடத்துலையும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களாம் அதெல்லாம் வந்து உங்கள் ப்ளவுஸில் உங்கள் குர்த்தியில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னால் என்னோட சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.